மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் மற்றும் ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்கள் மட்டும் இந்த பதிவை பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மேஷம் மற்றும் ரிஷபம் ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் கடைசி வரை உங்களுடைய அந்த நிலை எப்படி இருக்க போகின்றது? கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது மாற்றத்தை பொறுத்து ஒட்டுமொத்த ரகசியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி, ரிஷபம் ராசி, இந்த ரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி தான். மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள், பிறப்பிலேயே திறமைசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. சுதந்திரமாக வாழ நினைப்பவர்கள் நீங்கள். அதே நேரத்தில் அடக்கமானவர்களாகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் ஆத்திரமும் கோபமும் நிச்சயம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே வரும். மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நீதி, நேர்மை, நியாயத்துக்காக பாடுபடுபவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகமாகவே இருக்கும். எப்படியாப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வுகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக தங்களின் குடும்பம், செல்வம் எல்லாத்தையும் துறந்து திட சித்தத்தையும் பெற்றிருப்பீங்க. அதாவது எல்லாத்தையும் துறக்கக்கூடிய ஒரு திட சித்தத்தை கூட, மன உறுதி, மன வலிமையை கூட பெற்றிருப்பீங்க. மேஷம் ராசிக்காரர்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்கள். பல வகையான விஷயங்களை பற்றியும் ஓரளவாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இது எப்படி, அது எப்படி, யாராவது ஒரு விஷயம் உங்களை கேட்டால் கண்டிப்பாக எதையாவது அதை பற்றி சொல்லுவீங்க. அப்படியாப்பட்ட அறிவு மிக்கவர்கள் நீங்கள். எல்லா விஷயங்கள்லையும் தூய்மை, சுகாதாரம் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் அப்படின்றது 100% உறுதி. நெருக்கடியான நிலைகளில் கூட சிறப்பாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களில் பெரும்பாலானோருக்கு மனதில் ஏதேனும் ஒரு இனம் புரியாத சோகம் அடிக்கடி வந்து செல்லும். பிறருக்கு தங்களால் முடிந்த உதவி எந்த வகையிலையாவது செய்து கொண்டேதான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு சவாலா கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்களுடைய திறமையால் அதை எளிதாக சாதித்து வெற்றி பெறுவீங்க. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ விரும்புவீங்க. ஒழுக்கம்தான் முக்கியம், மற்றதெல்லாம் அடுத்துதான் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் இருக்கும். தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பதால தவறான செயல்களில் ஈடுபட மாட்டீங்க. தவறான எண்ணம் கூட உங்களுடைய மனதில் வராது. கடவுள் பக்தியை மனதில் நிலை நிறுத்துவீர்களே தவிர கெட்ட எண்ணங்களை நிறுத்த மாட்டீர்கள். தூர ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். உறவினர், நண்பர்கள், விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறந்தவர்கள் நீங்கள் தான். பொறுமை குணம் அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு சில சமயங்களில் சட்டுன்னு கோபம் நிச்சயம் வந்துடும். அதாவது சரியான விஷயத்துக்கு தான் கோபம் வரும். வீண் கோபமெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. தங்களுடைய சுய மரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது எரிமலையாக வெடிக்கவும் தயங்க மாட்டீங்க.
வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் சுலபத்தில் அஞ்ச மாட்டீங்க. மன உறுதியோடு எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க. பயம் அப்படின்றதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க. செய்நின்றி மறக்காதவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தாங்கன்னா அந்த உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டீங்க. நன்றி கெட்டு அலைபவர்கள் நீங்கள் கிடையாது. பாரம்பரியம் மிக்க பழக்க வழக்கங்களில் விருப்பம் அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் புதுமையையும் வரவேற்க தயங்க மாட்டீங்க. மனதளவிலும் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டீங்க. சிறந்த கற்பனை வளம் அதிகமாக இருப்பதால கதை, கவிதை, கட்டுரை எழுதுதல் போன்ற துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த துறைகளெல்லாம் பெருசாக உங்களுக்கு பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். இளமை காலகட்டங்களில் போராட்டமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் நடுத்தர வயது மற்றும் பிற்பாதி வயதுகளில் அதிக சொத்துக்களை நிச்சயம் சேர்ப்பீங்க. எவ்வளவு அதிகம் சம்பாதித்தாலும் எப்போதும் தன் அடக்கத்துடன் நடந்து கொள்வீங்க. ஒரு சிலர் தங்களுடைய உழைப்பால மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் நிச்சயம் மாறுவீங்க. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பும் அதனால் ஆதாயமும் அடைவீங்க. திரைப்படத்துறை, இரும்பு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் துறை, பெட்ரோல், டீசல் போன்ற எண்ணெய் துறைகளில் ஈடுபட்டு அதிக வருமானம் பெறுபவர்களாகவும் இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். பெரும்பாலும் காதல் விஷயங்களில் ஈடுபட்டு அதிக தோல்வி அடைந்தவர்களாகவும் இருப்பீங்க. தங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையிடம் நிச்சயம் அன்போடு நடந்து கொள்வீங்க. சற்று சபல புத்தி இருந்தாலும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டீங்க. அப்படின்றதுனால பெருசா கணவன் மனைவி இடையே நிச்சயம் பிரச்சனை வராது. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பீங்க. மனைவி என்னதான் வேற போலாம், வெளியில போலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் குடும்பத்தை விட்டு பிரிய உங்களுக்கு மனம் இருக்காது. தங்களுக்கு உற்றார் உறவினர் செய்த உதவிகளையும் ஒருபோதும் மறக்காம தக்க சமயத்தில் அவங்களுக்கு பதில் உதவி நிச்சயம் செய்வீங்க. எப்படிப்பட்ட உணவுனாலும் அதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து உண்பதில் இன்பம் காண்பவர்கள் நீங்க தான். வாழ்க்கையில் வசதியான வீடு, வாகனம் ஆகியவை அமைய பெறுவீங்க. உங்களுக்கு சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எளிதில் நோய் நொடிகள் உங்களை அண்டாது. ஏன்னா இயற்கை உணவுகள் உங்களுக்கு அதிகம் பிடிக்கும். இயற்கை உணவுகளை உண்டு வரக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நோய் நொடிகள் அண்டாது. மிகப்பெரிய கூட்டத்திலையும் தங்களுடைய தனித்தன்மையால அனைவருடைய கவனத்தையும் பெறுவீங்க. உங்களுக்கு தந்தையுடன் அடிக்கடி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். அதே சமயம் விளையாட்டு போட்டிகள்லையும் அதிக அளவில் ஈடுபாடு இருக்கும். அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபட்டு மாநில தேசிய அளவில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களிடம் தலைமை பண்பு அதிகமாகவே இருக்கும். பிறரிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் அப்படின்ற நோக்கம் தெரிந்தவர்கள் நீங்கள். தவறான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. மற்றவர்கள் அப்படி செய்வதையும் அனுமதிக்க மாட்டீங்க. சூடான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவர்களாகவும் இருப்பீங்க. மனதிற்கு இனிய வாழ்க்கை துணையை அமைய பெறுவீங்க. வாழ்க்கையில் சீக்கிரத்திலேயே ஒரு உன்னதமான நிலையை உங்களால் அடைய முடியும். அடிக்கடி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களாலையும் அவதிப்படுவீங்க அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். நகைச்சுவையாக பேசக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கின்றது. வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் பெற்று வாழக்கூடிய நிலையை ஒரு நாள் நீங்கள் எட்டுவீங்க. தங்களுடைய பெற்றோர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தயங்காமல் செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பீங்க. தங்களுடைய உறவினர்களோடு அதிகம் நெருங்கி பழக பெருசா விருப்பமே இருக்காது.
எந்த ஒரு நபரிடமும் நட்புறவோடு மட்டுமே இருக்க விரும்பும் நபர்களாக இருப்பவர்கள் நீங்கள். அவ்வப்போது எதையாவது நினைத்து கவலை கொள்வீர்களே தவிர பெருசா பாதிப்பு இருக்காது. ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் எத்தனை தடங்கல்கள் பிரச்சனைகள் உருவானாலும் அனைத்தையும் தங்களுடைய பொறுமையான குணம் மற்றும் திறமையால முடித்துவிட்டு தான் மறு வேலையையே பார்ப்பீங்க. தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அதிகம் செல்வம் சேர்க்க கடுமையாக உழைப்பீங்க. பொழுதுபோக்குக்காக பிற செயல்களில் ஈடுபடுவதை காட்டிலும் புத்தகங்கள் படிப்பதையே நீங்கள் விரும்புவீங்க. இயற்கையாகவே பிறரை கவர்கின்ற முகம், உடல் தோற்றம் பெற்றிருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில பிறந்த நீங்கள். எத்தனை வயதானாலும் இளமை தோற்றத்தோடு காணப்படுவீங்க. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தங்களுடைய திறமையால் வென்று இன்புற வாழ்வீங்க. எப்பாடுபட்டாவது தாங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்வீங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கையை மிகவும் விரும்புபவர்களாக இருப்பீங்க. இயற்கையின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். இயற்கை எழில் மிக்க இடங்கள்ல வசிக்க அதிகம் விரும்புவீங்க. புதிய ஆடை அணிகலன்கள் அணிவது, விதவிதமான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் பெருசா ஈடுபாடு இருக்காது. தீவிரமான ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். செல்வங்கள் அதிகம் பெற்றவராக இருந்தாலும் அச்செல்வங்களை தான தர்ம காரியங்களில் செலவழிப்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீங்க. வாகனங்கள் மீது தீவிர பற்று கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. தாங்கள் பயணிக்கும் பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களாக அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு வராது. ஒருபோதும் நீங்கள் சண்டையை விரும்ப மாட்டீங்க. சண்டை போடுபவர்களை சுலபத்தில் சமாதானப்படுத்தியும் விடுவீங்க. தங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீங்க. இயற்கையிலேயே வீர பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. தங்களுடைய உடல் பலத்தை பேணி காப்பதில் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. எந்த காலத்திலும் தங்களுடைய உறவினர்களை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டீங்க. வாழ்க்கையில அனைத்து சுகங்களையும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்ட்டும் நினைப்பீங்க. தங்களுடைய சிறந்த பேச்சாற்றல் மூலமா தங்களுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் சாதித்து கொள்வீங்க. சுய கௌரவம் மிக்கவர்களாக இருப்பீங்க. தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டா அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டீங்க. திடமான மன உறுதி இருந்தாலும் அவ்வப்போது சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். உங்களுடைய மனதை ஆட்டி படைக்கதான் செய்யும். தங்களின் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பவர்களாகவும் இருப்பீங்க. அவங்களுக்கு சிறந்த வாழ்வை கொடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீங்க. முன் கோப குணம் அதிகமாகவே இருக்கும். சில சமயங்களில் முன் கோபத்தால் பிறரை மனம் வருந்த செய்துவிட்டு பிறகு அதற்காக நீங்களும் மனம் வருந்துவீங்க. மேஷம் ராசியில் பிறந்த நீங்க புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு அருள்மிகு ஸ்ரீ தர்பராண்யேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கி ஏதாவது ஒரு நாளில் சென்று வணங்கி வந்தீர்கள் என்றால் மிக பெரும் அளவிலான ஏற்றத்தையும் மிக பெரும் அளவிலான உயர்வையும் செல்வ செழிப்பையும் சுகபோக வாழ்வையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் காண்பீங்க அப்படின்னு 100% உறுதியா சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசியில பிறந்த உங்களை பற்றி பார்க்கலாம். ரிஷபம் ராசியில பிறந்த நீங்க தெளிவான அறிவோடவும் பற்றோடவும் பாசத்தோடவும் நேர்மையோடவும் நியாய உணர்வோடவும் தயால குணத்தோடவும் பொறுமை குணத்தோடவும் இத்தனை உயரிய குணங்களோடவும் பிறப்பிலேயே இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில பிறந்த நீங்க. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வீங்க. பிறருடைய நலத்துக்காகவும் பாடுபடுவீங்க. அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஆன்மீக துறையிலும் பொது சேவையிலும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. மிகுந்த நேர்மையான குணமும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பீங்க. இதற்கு உதாரணமாக புராணங்கள்ல
ஏகபத்தினி விரதன் என புகழப்படும் அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆவார். அவரை போல இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் அடக்குமுறையால சாதிப்பதை விட அன்பாக தட்டி கொடுத்து சாதிக்க விரும்புவீங்க. எப்போதும் பொய் பேசுவதை விரும்பவே மாட்டீங்க. உண்மை பேசுவதால தங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. உங்களின் பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும். எதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்கும் குணம் உங்களிடம் இருக்கும். உங்களில் பெரும்பாலானவர்கள் பித்த சாரீரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இதன் காரணமாக அடிக்கடி சற்று உடல்நல குறைவும் ஏற்பட்டு நிச்சயம் உடனே குணமாகிடும். பால், நெய், தயிர் போன்ற பால் தொடர்புடைய உணவுகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில பிறந்த நீங்க. நெடும் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றாலும் கூட அலுத்து கொள்ளாமல் நடக்கும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. குரு பகவானின் சாரமும் உங்களுக்கு இருப்பதால உங்கள பெரும்பாலானவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் நல்ல குடிமகன்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். ஒரு சிலர் பிறருக்கு ஞான வழிகாட்டும் ஞான குருவாகவும் இருப்பீங்க. சுலபத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. கோபம், அன்பு போன்றவற்றை மறைத்து வைக்காம உடனடியாக வெளிக்காட்டுபவர்களாகவும் இருப்பீங்க. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகமே எதிர்த்தாலும் எந்த காரணம் கொண்டும் தாங்கள் கொண்ட கொள்கைகளில் இருந்து பின்வாங்காமல் இருப்பவர்கள் தான் நீங்க. தன் மானம், சுய மரியாதை இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் கூட பிறரை ஏமாற்றி பிழைப்பதோ சத்தியத்தில் இருந்து விலகிய வாழ்க்கை வாழ்வதோ உங்களுக்கு கிடையவே கிடையாது. பிறரிடம் இருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள மிகவும் தயக்கம் காட்டுவீங்க. ஆனா தங்களால முடிந்த எத்தகைய உதவிகளையும் பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பீங்க. ஒருபோதும் தாங்கள் செய்கின்ற உதவிகளை பிரபலப்படுத்த மாட்டீங்க, வெளியில சொல்லி காமிக்க மாட்டீங்க. தங்களுடைய திறமையான பேச்சினால் தங்களுக்கு தேவையான பல காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க. பிற நபர்களுடன் பழகுவதற்கு முன்பாக அவர்களை தங்கள் பார்வையாலேயே அலசி அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை ஓரளவு யூகித்து விடும் திறமை பெற்றவர்களாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில பிறந்த நீங்க. தங்களிடம் அதிக நேர்மை, ஒழுக்க குணம் இருப்பதால யாருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக வாழ்வீங்க. பொதுவாக சிக்கனமானவர்கள் தான் என்றாலும் தேவை ஏற்படும் போது எத்தகைய செலவுகளும் செய்ய தயங்க மாட்டீங்க. தங்களுடைய குடும்பத்தினரின் மன உணர்வுகளை அவர்கள் கூறாமலேயே நன்கு புரிந்து கொள்வீங்க. குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டீங்க. தங்களை சுற்றி உறவுகள், நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் அவர்களின் மனம் மட்டும் ஏதோ ஒன்றை பற்றி தொடர்ந்து சிந்தித்தவாறே இருக்கும். அதாவது உங்களுடைய மனம் பிறருடன் இனிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் நீங்களாகவே யாரிடமும் வழியே சென்று பேச பழக மாட்டீங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் இருப்பீங்க. அப்படி காதலில் ஈடுபட்டிருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்காக தங்களுடைய காதலை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க. மிகச் சிறப்பான திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும். பெண் பிள்ளைகள் மீது அதிக பிரியமுள்ளவர்களாக இருப்பீங்க. பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுவீங்க. தாங்கள் கற்ற கல்வியே வாழ்க்கையில தாங்கள் கற்ற கல்வியை விட அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகளை செய்வீங்க. அரசு பணிகளை விட தனியார் துறைகளில் அதிகம் வேலை செய்பவர்கள் நீங்கள். 37 வயதுக்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று நீண்ட காலம் வாழ்வீங்க. தங்களுடைய தாய் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க.
உற்றார் உறவினர்களோடு சேர்ந்திருக்கும் வாழ்க்கையையே வாழ விரும்புவீங்க. ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றுவதில் ஆர்வமும் திறமையும் அதிகமாகவே இருக்கும். பிற மனிதர்களின் மீது ஆதிக்கம் அதிகாரம் செலுத்த விரும்புவீர்களே தவிர மற்றவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீங்க. தந்தை வழி உறவினர்களிடம் மதிப்பும் அவங்களால தக்க சமயங்கள்ல உதவிகளும் கிடைக்கும். எப்பொழுதும் உண்மைக்காக பாடுபடுபவர்களாக இருப்பீங்க. தங்களின் முன்னோர்களின் சொத்துக்களை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றுவதில் உறுதியோட செயல்படுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக செல்வீங்க. மருத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய சாதனைகள் புரிந்து பிரபலமானவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அனைத்து தரப்பு மனிதர்களுடனும் சமமாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய மனம் கொண்டவர்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்போதும் இன்முகத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ருசி மிகுந்த உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவர்களாகவும் இருப்பீங்க. அனைத்து விஷயங்களிலும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். எதிரிகளிடமும் கண்ணியமாக நடந்து கொள்வீங்க. சொகுசு வாகனங்கள் வாங்குவதையும் அதில் பயணிப்பதையும் மிகவும் விரும்புபவர்கள் நீங்கள். பலரகமான வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதில் விருப்பமுடையவர்கள். ஆய கலைகளில் அதிக விருப்பம் இருக்கும். அதிலும் ஒரு சில கலைகளை நன்கு கற்று தேர்ச்சியும் பெற்றிருப்பீங்க. பிற மத மனிதர்களால் மிகுந்த ஆதாயம் பெறுபவர்களாகவும் இருப்பீங்க. தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை காப்பாற்ற நீதிமன்றம் செல்லக்கூட தயங்க மாட்டீங்க. அவ்வப்போது ஏதேனும் ஒரு தீவிர சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பீங்க. தங்களின் பெற்றோர், மனைவி மற்றும் குழந்தைகளை மிகவும் நேசிப்பவர்களாகவும் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குமாறு பார்த்து கொள்வீங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் அதிர்ஷ்டகரமான திருப்பு முனைகள் நிச்சயம் ஏற்படும். அமைதியான தோற்றம் கொண்டிருந்தாலும் செயல்பாடுகள் எல்லாம் சூரர்களை போன்று இருக்கும். சிறந்த அறிவாற்றல் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தில் தேடல் இருந்து கொண்டே இருக்கும். கதை, கவிதை எழுதுதல் போன்றவற்றில் திறமை இருக்கும். பல வகையான பத்திரிகைகள், புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தங்களின் ஆராய்ச்சி அறிவுக்கு உட்படுத்தி உண்மையை அறிந்து கொண்ட பின்பு தான் ஏற்றுக்கொள்வீங்க. அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வீங்க. பிறருக்கு ஏற்படும் எத்தகைய சிக்கல்களுக்கும் சிறந்த தீர்வு காண்பீங்க. ஆலோசனைகளை வழங்குவீங்க. மற்றவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவி செய்வீங்க. பணி நிமித்தம் காரணமா சிலர் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கவும் கூடும். சுயநலத்துடன் செயல்படுபவர்களை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் இது போதும் என திருப்தி அடைந்து விடாம மேலும் மேலும் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இயற்கையின் மீது அதிக நேசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இயற்கை அழகு நிரம்பிய இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். யாரையும் சார்ந்து வாழ மாட்டீங்க. தெய்வீக வழிபாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு அடிக்கடி சென்று வழிபடும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பீங்க. குழந்தைகளை போன்ற உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பதை விரும்புவீங்க. அனைவரையும் எளிதில் நம்பும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. கலா ரசனை அதிகமாகவே இருக்கும். பார்ப்பவர்களை வசீகரிக்கும்படியான முக தோற்றமும் உடல் அமைப்பையும் பெற்றிருப்பீங்க. தான தர்ம காரியங்களில் அதிக விருப்பம் இருக்கும். தங்களுடைய எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக அதி தீவிரமாக உழைத்து செல்வங்களை சேர்ப்பீங்க. மதியாதார் வாசல் மிதியாதே என்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழ்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். அதே நேரம் தங்களை மதிப்பவர்களுக்கு மிகுந்த பதில் மரியாதை தருபவர்களாகவும் இருப்பீங்க. பலர் வெளிநாடுகளுக்கு சென்று மிகுந்த செல்வம் சேர்த்து தங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்புவீங்க. நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்வீங்க.
எதை எப்போ செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை மிஞ்ச ஆளில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி சிவன் வழிபாடும் சிறப்பானதாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நாம் சரியான பாதையில் செல்கின்றோமா அப்படின்றத மட்டும்தான் கவனிப்பீங்க. உங்கள் பாதைகளை நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். கெட்டியாக பிடித்து வைத்து கொள்ளுங்கள். மனைவியால் மிக பெரும் முன்னேற்றத்தையும் மிக பெரும் அளவிலான உயர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. தாய் தந்தையால் செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டாகும். பிள்ளைகளால் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. அது நல்ல விஷயமாக இருக்க போகின்றது. யார் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பீங்க. அல்லது ஒருவரை பார்த்த உடனேயே இவன் இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கின்றது. ஒழுக்கத்தில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. தான தர்மத்திலையும் உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. இப்படியாப்பட்ட ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பிற்பாதியில் பெரும் அளவிலான செல்வ செழிப்போட, வண்டி வாகனத்தோட, ஆடை ஆபரணத்தோட அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வாருங்க. நினைத்தது நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் சிறப்பாக முடியும். உங்களுடைய வாழ்க்கையே அமோகமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம்.